ஹாய் கேஷ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 63 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ளூ வெல் தான் கட்டுறாங்க. அந்த திமிங்கலத்து வயிற்றுக்குள்ளே தானே நம்ம குரூப் உள்ளார மாட்டிக்கிருந்தாங்க. அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிப்பார், டே உங்களுக்குலாம் இந்த திமிங்கலத்தை பற்றி எதுவுமே தெரியாது, இது ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதே மாதிரி தான் இடிச்சுக்கிட்டே இருக்குது செவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நாமே சொல்லுவோம், எதுக்காக தாத்தா இடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இரு, நான் பழைய கதையெல்லாம் சொல்கிறேன், அப்போ சொன்னாதான் உங்களுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிப்பார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பைலட்டோட கப்பல் வந்துச்சு, அதில் பின்னாடியே தான் அந்த ப்ளூ வெல்ல வந்துச்சு. அப்பதான் நான் மேல லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அதோட கேப்டனா நான் தான் இருந்தேன், நான் தான் அந்த லைட் ஹவுஸர் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே தாத்தா, அந்த ப்ளூ வெல் எதுக்கு இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கப்பல் கூட வந்துச்சுல, அவங்கள இது மறக்காம அவங்களுக்கு கூட டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு, அவங்களோட சந்தோஷம் அவங்களோட சண்டை எல்லாத்துலயும் பங்கேற்று இருந்துச்சு. பைலட் எல்லாருக்குமே தெரியும் இது கிராண்ட் லைனுக்குள்ள வந்தா இதுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க இந்த ரெட் லைனுக்கு முன்னாடியே அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா அது அதெல்லாம் கேட்காம நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் லைனுக்குள்ளார வந்துருச்சு. இதுக்கு மேல போனா இது உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம என்ன வேற பாத்துக்க சொன்னாங்க. நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் இவங்க சரக்கு அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க முதல் நாள் ராத்திரி. அடுத்த நாள் நாங்க கிளம்புறோம், நீ இங்கேயே இரு, பிளான் லைன் ரொம்ப ஆபத்தான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு அவங்களாம் அங்கேருந்து கிளம்புனாங்க. பட் ஆனா அந்த ப்ளூவேல் அவங்கள விடவே இல்லை, திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவன் கேப்டன் தான் சொல்லிருந்தான், நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னான்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சம்மத்தா கேட்டுட்டு இருந்துச்சு. பட் ஆனா இங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாத்தையும் அதை யோசிச்சு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டா அவங்க போகும்போது இது ஃபீலிங்ஸ் தாங்காம இதுவும் போணுச்சு. அந்த டைம் அவன் கேப்டன் தான் சொன்னான், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன், எனக்காக நீ இங்க வெயிட் பண்ண அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் லூஃபி கேட்டுட்டு, உண்மையாவா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமா, ஆனா அது அவங்க போயிட்டு ரொம்ப வருஷமாச்சு, அவங்க இங்க வரவே இல்லை. ஒண்ணு அவங்க கிராண்ட் லைனுக்கு போயிட்டாங்களா இல்ல கிராண்ட் லைன்லயே செத்துட்டாங்களான்னு தெரியல. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக தான் அந்த சைடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெட் லைனை போட்டு உடச்சிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு உடைக்கவே முடியாது, நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி வாங்க உங்களுக்காக நான் வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி ஒரு டாக்டரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. டாக்டரா, உள்ளார என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நாமே சொல்லுவா, வெளியில இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதனால தான் உள்ள இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி உங்களுக்காக நான் கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறேன், நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி ஓகே நீங்க என் க்ரூல ஜாயின் பண்ணிக்கிங்களா, எங்க க்ரூக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த டாக்டர் சொல்லுவாரு, இல்ல இல்ல ஆல்ரெடி என்னோட டாக்டர் ட்ரெயினிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் முன்னமையெல்லாம் கிடையாது, நான் இப்ப பீஸான லைஃப் தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கதவை திறந்து விடுவாரு. பார்த்தா திமிங்கலத்தை விட்டு வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்துட்டு உடனே லூஃபி சொல்லுவான், நான் அந்த திமிங்கலத்துல போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க, என்னடா பைத்தியமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. உசப் சொல்லுவான், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக இது கண்டிப்பா இங்க வெயிட் பண்ணுது, அதனால சாவாது, அவன் ஃப்ரெண்ட்ஸை பாக்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப திருப்பி அந்த தாத்தா சொல்லுவாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, ஏன்னா அது 50 வருஷம் மேலுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் உசப் கேட்டுட்டு அழுவ ஆரம்பிச்சிருவான். டே அப்படிலாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி கண்டிப்பா வருவாங்க, யாராச்சும் ஒருத்தனாச்சும் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சொல்லுவாரு, இல்ல நானே இதுகிட்ட சொல்லி பார்த்துட்டேன், பட் இது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் போயிட்டாங்க, திருப்பி வரமாட்டாங்க, ஒண்ணு கிராண்ட் லைன் விட்டு போயிருக்கணும், இல்லாட்டினா கிராண்ட் லைன்ல செத்து இருக்கணும், ஐ திங்க் போயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நாமெல்லாம் பேசிட்டு இருப்பா. எல்லாத்தையும் லூஃபி கேட்டு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இந்த டைம் சாஞ்சி வேற சொல்ல ஆரம்பிப்பான், டேய் அவங்க கிராண்ட் லைன்ல விட்டு போயிருக்கணும்டா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட பார்க்காம அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் உயிரோட வாழ்றதுக்கே தகுதி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பத்தி தாத்தா கேட்டுட்டு மறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இவன் என்னதான் பேச வரான் அப்படின்னு சொல்லிட்டு. நாமே சொல்லுவா, அப்படிலாம் இல்ல, கிராண்ட் லைன்ல செத்து இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் சைடு பேசிட்டு இருப்பா. அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிப்பாரு, நான் ஆல்ரெடி அந்த ப்ளூல்ட்ட சொல்லிட்டேன், பட் ஆனா அது கேட்க மாட்டேன்னுது, என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையும் இவங்க கேட்டுட்டு அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க, என்னது இத்தனை வருஷமாச்சியும் இன்னமும் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம எனக்கும் அதுக்கும் சண்டை தான் எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும், அதனாலதான் வெளியில இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, அதனாலதான் உள்ள இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பாரு அவரோட கஷ்டம் எல்லாத்தையும். நான் கண்டிப்பா அதை சாவ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதாவது லூஃபி கேட்டுட்டு, சரி ஓகே இதை நானே என் ஸ்டைல டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே தாத்தா கேட்பாரு, என்னடா உன் ஸ்டைல டீல் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஒரு கட்டையை தூக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கடா ஓடுறான்னு பார்த்தா அந்த ப்ளூவெல் தலையில போயிட்டு டக்குன்னு அந்த கட்டையை எடுத்துட்டு போய் ஒரு குத்து குத்திடுவான். இது எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் லூஃபி சொல்லுவான், கூட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு
அந்த திமிங்கலத்தை சொல்லிட்டு இருப்பான். அந்த திமிங்கலமும் இவனும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதோட தலையிலேருந்து ரத்தம் பீச்சு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, எதை வச்சு அவன் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உசப்பும் நாமி இதெல்லாம் பார்த்துட்டு அதை ஏன்டா எடுத்துட்டு போனா, அது ஷிப்ல உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுவும் வந்து பதிலுக்கு வந்து லூஃபி போட்டு அடிச்சிட்டு இருக்கும். லூஃபி வந்து மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பான். அந்த டைம்ல வந்து அந்த தாத்தா வேற கத்த ஆரம்பிச்சாரு, பொடிப்பையில தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாமி சொல்லுவா, அவனை பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம இங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு கிடப்பாங்க. அவன் விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல, அவன் வந்து பதிலுக்கு பதிலாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கு உனக்கும் எனக்கும் ஒரே ஈக்குவல் பவர் தான், வா சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதோட வந்து லூஃபி சொல்லுவான், இல்ல இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம், இந்த மேட்ச் வந்து டிராவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்லிட்டு இருப்பான். என்னடா டிரா ஆயிடுச்சுன்னு பார்த்தா, நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணு, நான் கிராண்ட்லைன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு உன்கிட்ட சண்டை போடுறேன், அப்ப யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து அந்த ஃபிஷ்ஷும் வந்து அழுவ ஆரம்பிச்சிடும், அப்படியே திமிங்கலாம். என்னன்னு பார்த்தா அதுக்கு வந்து அதோட பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தானே சொன்னாங்க, கண்டிப்பா வந்து இவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி மேல ப்ராமிஸ் பண்ணுவான். அப்ப வந்து லூஃபி சொல்லுவான், நீ வந்து இங்கேயே இருக்கணும், உனக்கு எந்த அடியும் படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கொடியோட சிம்பிள் இருக்கலாம், அந்த சிம்பிளை வரைஞ்சி வச்சுட்டு நான் போயிட்டு வர வரைக்கும் இதுல எந்த ஒரு கிராஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட நான் வரைஞ்சது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்லையும் கேட்டுட்டு இருப்பான். எல்லாரும் ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த தாத்தா பார்த்துட்டு, சூப்பர்ரா பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எப்படியோ வந்து நான் அந்த ஃபிஷ்ஷை வந்து நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆமா ஆமா இவன் காப்பாத்திட்டான், பட் ஆனா இப்ப கப்பலை வேற உடச்சுட்டான், கப்பலை வேற சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த திமிங்கலத்துக்குள்ள இந்த ரெண்டு பேரும் காட்டிட்டு இருப்பாங்க, அவங்க தண்ணிக்குள்ளதான் இருப்பாங்க. தண்ணிக்குள்ள இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவெல்லாம் மனுஷனே இல்லடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, நம்ம வந்து இங்க இருந்து இந்த திமிங்கலத்தை கொண்டு போகாம விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முத்திரை குத்திடுவாங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்ற அப்படின்னா அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமா நம்ம வந்து இந்த இது ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப நாளா வந்து வேட்டையாடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், பட் ஆனா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவன் அழுவ ஆரம்பிச்சிருவான், நான் லாக் போஸ் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா நான் லூஃபி கையில எடுத்து வச்சிருப்பான், இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அவன் பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி அவன் கையில வச்சிருக்கதை பாத்துருவானா. அதை பார்த்து அவன் தான் கையில வச்சிருக்கான், இனிமேல வந்து நம்மளுக்கு அது கிடையவே கிடைக்காது, நம்ம எப்படி நம்ம இங்க இருந்து போறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட புலம்ப வேற ஆரம்பிச்சிருவாங்க, டேய் நீ ஒன்னால தாண்டா இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கேரக்டர் உள்ளார வரும், உள்ளார வந்து டக்குனு ஒரு பாமத்துக்கு போட்டு அது படு போயிடும். பார்த்தா வந்து இவங்க ரெண்டு பேரும் கொல்லத்தான் வந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே நாமிகிட்ட தான் போகுது. நாமே சொல்லுவா, நான் இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் நான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சாஞ்சி வந்து அந்த டூனா ஃபிஷ்ஷை சமைச்சிட்டு இருப்பான். இந்த டூனா ஃபிஷ்ஷை நான் வாங்கிட்டு வந்ததே வந்து இன்னைக்கு வேட்டை தான், இன்னைக்கு நல்லா சாப்பிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு சமைச்சிட்டு இருப்பான். உசோப் வந்து கடுப்பாயிட்டு, ஏன்டா என் கப்பலை உடச்சா அப்படின்னு சொல்லி அவன் கப்பலை சரி பண்ணிட்டு இருப்பான். ஜோரோ என் கூட வந்து கப்பலை சரி பண்ண வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க. சாஞ்சி உடனே வந்து டூனா ஃபிஷ் சமைச்சிட்டு வந்துட்டு, நான் சமைச்சிட்டு வந்துட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாமே சொல்லுவான், நம்மளோட கேம்பஸ் உடஞ்சிருச்சு, இதுக்கு மேல வந்து இந்த கேம்பஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, நம்ம வேற ஏதாவது புது கேம்பஸ் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த தாத்தா சொல்லுவாரு, இங்கெல்லாம் இந்த நார்மல் கேம்பஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாது, உனக்கு தெரியாதா, நீ ஒரு நேவிகேட்டர்னு வேற சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அவன் சொல்லுவான், லாக் போஸ்ட் தான் வந்து இதுக்கு தேவை, லாக் போஸ்ட் இல்லாம நம்ம வந்து கிராண்ட் லைன்ல டிராவல் பண்ண முடியாது. நார்மல் கம்பஸ் ஏன் வீணா போகுது அப்படின்னா, இங்க வந்து நிறைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், அதனால வந்து நார்மல் கம்பஸ் வந்து இங்க ஒர்க் ஆகாது, வந்த உடனே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம வேற ஒரு சைடு ஃபீல் ஆயிடுவா, நம்ம எப்படி இங்க இருந்து அப்புறம் போறது நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நமக்கு லாக் போஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. லாக் போஸ்ட் அது எப்படி இருக்கும், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாஞ்சி ஊசப்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, நாமி நீ தான் நேவிகேட்டர், உனக்கே லாக் போஸ்ட்னா என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வேலை திட்டிட்டு இருப்பாங்களா. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவ கடுப்பாயிருவா, லாக் போஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அது உடனே அந்த தாத்தா சொல்லுவாரு, லாக் போஸ்ட் வந்து ஒரு ரவுண்டா இருக்கும், நம்ம வந்து ஒவ்வொரு ஐலாண்டா போக போக அதோட டார்கெட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு லாக் போஸ்ட கையில வச்சுன்னா அந்த தாத்தாட்ட, இதுவா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே வந்து ஆமா இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நாமே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆயிருவா, ஒரு வாயில ஒரு குத்து குத்திட்டு, டேய் இதை நீ கையில வச்சிருந்தியா, முன்னாடி என்கிட்ட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. உடனே லூஃபி சொல்லுவான், இது என்னோடது கிடையாது, ஆல்ரெடி நம்ம கப்பல் இருந்தா எடுத்தேன், அந்த ரெண்டு பேரும் வந்திருந்தாங்களா அவங்க தான் வந்து இது வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து நாமே அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருப்பா. ஆமா இது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து கொஞ்சம் சேஃபா வச்சுக்க, இது ரொம்ப லேசானது பட் ஆனா ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு ஐலாண்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணி அந்த போஸை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஐலாண்டுக்கு வந்து அது வழிகாட்டும், ஒவ்வொரு ஐலாண்டுக்கு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து இது வந்து பார்த்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நாம கேட்டுட்டு, ஓ அப்படியா, இந்த மேப் இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா வந்து இதுல நிறைய வழி இருக்கு,
நீங்க எந்த ஐலாண்டு கரெக்டா போறீங்களோ அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா வச்சுங்களேன் உங்களை எங்கிட்டாச்சும் கூட்டு போய் வந்து எங்கிட்டாச்சும் விட்டுரும். அதுவும் இல்லாம இதுல லாஸ்ட் ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல தான் வந்து கோல்டி ரோஜர் வந்து அவரோட ஒன் பீஸை வச்சிருக்கதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே லூஃபி சொல்லுவான், ஆமா அங்கதான் வந்து போகணுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இல்ல எனக்கு தெரியல கன்ஃபார்மா, பட் ஆனா அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாமி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. எப்படியும் லாக் போஸும் கிடைச்சிட்டா நம்ம இங்க இருந்து ஹாப்பியா போகலாம், டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவான் லூஃபி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது நான் நாமிக்காக சமைச்சதுடா எல்லாருக்காகவும், நீ மட்டும் ஒத்தாளா சாப்பிட்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி அவனை ஒரு எத்துவானா. அந்த எத்துல வந்து நாமி வந்து அந்த கையில வச்சு பார்த்துட்டு இருப்பா. லாக் போஸ்ட் நல்லா இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆனா சாஞ்சி எத்தனை எத்துல வந்து அந்த லாக் போஸ்டே உடஞ்சிரும். இதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிருவான் நாமி. அதுக்கப்புறம் டேய் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்பாயிட்டு சாஞ்சியும் லூஃபியும் வந்து தூக்கி அடிச்ச அடியில வந்து அவங்க 2 பேரும் கடலுக்குள்ள போயிருவாங்க. ஆனா வந்து லாக் பஸ் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா வந்து அந்த திமிங்கலம் தான் 2 பேரையும் எடுத்துட்டு வந்து வெளியில போடும். வெளியில போட்டது இல்லாம இன்னும் 2 பேர் இருப்பாங்க. உடனே அந்த தாத்தா சொல்லுவாரு, என்கிட்ட வந்து ஒரு லாக் பஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். பட் ஆனா அது வந்து எதுக்காக தரேன் அப்படின்னா, நீங்க வந்து என்னோட திமிங்கலத்தை காப்பாத்துனீங்களா அதுக்காக தான் தரேன். நீங்க வந்து திருப்பி இந்த லைனுக்கு வரும்போது நீங்க இந்த லைட் ஹவுஸ்ல வந்து எனக்கு அதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அந்த நம்பர் 9 வந்து சொல்ல ஆரம்பிப்பான், எங்களை கொண்டு போய் எங்க கிராமத்துல இருந்து இறக்கி விட முடியுமா ப்ளீஸ், எங்கள்கிட்ட ஹெல்ப்பா கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே உசப் சொல்லுவான், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நாமி சொல்லுவா, நான் வந்து லாக் புஷை உடச்சிட்டேன், ஸோ அதனால வந்து எங்கிட்ட எல்லாம் வந்து எப்படி போறதெல்லாம் வழி தரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டா அவன் கடுப்பாயிருவான். என்னது லாக் புஷை உடச்சிட்டியா, உனெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், உனக்கெல்லாம் வழி கூட தெரியாது, எதுக்கு நீ இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கண்டபடி கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே வந்து நாமி சொல்லுவா, உனக்கு தெரியாதா, ஆல்ரெடி வந்து எனக்கு இவர் வந்து தரேன்னு சொல்லிட்டாரு இந்த தாத்தா. அதுவும் லாக் போஸ் அதுல வந்து ஐலாண்டோட இது வந்து இருக்கு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே சாரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேச்சு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எங்களை எப்படியாச்சும் எங்க ஐலாண்ட்ல மட்டும் கொண்டு போய் டிராப் பண்ணிருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உசப் சொல்ல ஆரம்பிப்பான், இவங்க எல்லாம் நம்ப கூடாது, இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம போயிட்டு இருக்கும் போதே நம்மளை அடிச்சு போட்டு நம்ம கப்பலை கூட எடுக்கலாம், இல்லாட்டா நம்மள வந்து எதை வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா லூஃபி சொல்லுவான், இல்ல நம்ம வந்து இவங்களை கூட்டு போலாம், இதில் கூட்டு போனாதான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் கேட்டா அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம க்ரூல இருக்கவங்க எல்லாம். ஆனா வந்து லூஃபி சொல்லுவான், இல்ல கண்டிப்பா நம்ம வந்து இங்க இருந்து கிளம்பும் போது இவங்களை கூட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தாத்தா கேட்டுட்டு தாத்தா சொல்ல ஆரம்பிப்பாரு, ஏய் இவங்க எல்லாம் கூட்டு போவாதீங்கடா, இவங்க வந்து இந்த திமிங்கலத்தை வேட்டையாட தான் திருப்பி திருப்பி வருவாங்க, அதனால இவங்க எல்லாம் கூட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்து லூஃபி சொல்லுவான், இல்ல தாத்தா நான் வந்து இவங்களை கூட்டு போறேன், இவங்க எல்லாம் திருப்பி இங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம போயிட்டு நிறைய குரூவெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்து இந்த திமிங்கலத்தை வேட்டையாடிடலாம்டா, ஆல்ரெடி அது ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நாமே சொல்லுவா, இதுல ஏதோ சிக்னல் காட்டுது, வாங்க நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. உடனே இந்த தாத்தா சொல்லுவாரு, ஆமா இது வந்து பக்கத்துல இருக்க ஐலாண்டை தான் வந்து டார்கெட் பண்ணுது, நீங்க வந்து அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வந்து அந்த திமிங்கலமும் கத்திட்டு இருக்குமா, சரி ஓகே வெயிட் பண்ணு நாங்க கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லுவான். சரி ஓகே நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் அப்படியே மூவ் பண்ணுவாங்க. ஜோரோ வந்து இவனை மாதிரி ஒரு லூசர் வந்து நான் பார்த்ததே கிடையாது, பட் ஆனா இவன் கேப்டனா இருக்கிறது நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அந்த தாத்தா வந்து பேச தனியா, நான் கோல்டி ரோஜர் நீ இதை தானே ஆசைப்பட்ட, இவனை தான் வருவான்னு சொல்லி ஆசைப்பட்டியா, பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ், பாய்.